ஸோ குட் மார்னிங். இப்போ வந்து என்னென்னா இம்யூனோதெரப்பி. நிறைய பேர் வந்து கேன்சருக்கு எந்த ஹாஸ்பிட்டல், நாங்கள் வந்து என்னென்னா இப்போது ராஜலக்ஷ்மி மெமோரியல் சொல்லிட்டு நங்கநல்லூரில் இருக்கோம். ஸோ ஆமாம், ஸ்ரீனிவாசன் இது வந்து இங்கே ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணன் சொல்லிட்டு இப்போ அவர் தான் வந்து டேக் கேர் பண்ணுறாரு. என்னென்னா இம்யூனோதெரப்பி வந்து கொடுக்குறோம் எவ்ரி 20 days. ஆனால் 21 days. எவ்ரி 21 days. இப்போ இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். இம்யூனோதெரப்பி வந்து அட்வான்ஸ்டு கேன்சர் தெரப்பி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி த கம்ப்ளீட் நான் டாக்டருக்கு படிக்க வேண்டிய ஆளோ இப்படி நான் டாக்டருக்கு படிச்சிருக்கணுங்க. டாக்டருக்கு படிச்சிருந்தா கேன்சர்லாம் வரவே விட்டுருக்க மாட்டேன். ஆனால் கரெக்ட், அந்த தெரப்பி வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாய். ஸோ இந்த தெரப்பி வந்து அட்வான்ஸ்டு தெரப்பி. அதனால வந்து இப்போ என்னன்னா, அதை நம்ம வந்து சரி பண்ண முடியாது, பட் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம். அது வந்து என்னன்னா ஸ்ப்ரெட் ஆகாமல் போய்க்கலாமா. அது வந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இல்லைப்பா. இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு வந்து இதுவாகாமல் இருக்கக்கூடாது, அழுகாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக ஸ்ப்ரெட்டு வேறு, ஸ்ப்ரெட் ஆகலை. ஸ்ப்ரெட் ஆகாதனால இந்த பக்கமே இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக. இப்போ நிறைய பேர் ஒரு தாட்டில் இருப்பீங்க இல்லையா, ஸ்ட்ராங் விமன் நெக்ஸ்ட் டு மை டாடி. என்னவா? ஆனால் என்னென்னா, எங்கள் அம்மா நடக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா தான் கை பிடிச்சி நடக்க வைப்பார். எங்கள் அம்மா அப்படி உட்காந்துட்டே ஸ்ட்ராங் விமன். இவர் வந்து நல்லா நடப்பார். அதனால எங்கள் அம்மா கை பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் வரும்போது பேஷண்ட் எங்கள் அம்மாவா மாதிரி தான் வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் எங்கள் அப்பா. யூ சி திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ எவ்ரி ஃபார் த பாஸ்ட் 6 years வந்து இப்படி தான் மாற்றி வருஷத்தில் இல்லை, வருஷம் ஃபுல்லாகவே நாங்கள் ஏதாவது ஒரு பிஸியாக ஹாஸ்பிட்டல். அதுக்கு நடுவில் நான் ரொம்ப பிஸியாகிடுவேன். சரி, இப்படியே சிரிச்சிட்டே இரு.